வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வை சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாவக்காய் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், பாவக்காய், தேங்காய், மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை எடுத்து வச்சதுக்கப்புறம் கடாய் காயட்டும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிங்க. ஏன்னா பாகக்கெல்லாம் அதிலே கொஞ்சம் வேகணும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக கூட ஊற்றிக்கங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை அதுவும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம். ரெண்டும் சேர்ந்து வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்காச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்து ரெண்டையும் வதக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்காச்சு. இப்போ அதுவும் கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்காச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த மஞ்சள் வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறியாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ திறக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதுவும் கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன ஸ்பூனை வச்சுருக்கிறதுனால 3 ஸ்பூன் போடுறோம். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வரைக்கும் போட்டுங்க. நல்லாயிருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்சிங் ஆகிடுது. இப்போ நல்லா மிக்சிங் ஆகிடுது. மிளகாத்தூள் எல்லாம் அந்த மிளகாத்தூள் வாசனை நல்லா போகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எடுத்து இதோடு ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் பாகக்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்சிங் ஆகிடுது. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாக வேண்டாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் கொதி வரட்டும். கொஞ்சம் இப்போ தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். நல்லா கொதி வரட்டும். 2 நிமிஷம் ஆச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ உங்களுக்கு பாகக்காய் குழம்பு ரெடி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கொத்தமல்லி எடுத்து இப்போ பாகக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.